5 ஏக்கராக்கு மேல நிலம் வச்சிருக்கிறவங்க மாசம் 30,000 ரூபாய் இந்த மிஷின் இருந்தா சேமிக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னுமாங்க டிராக்டரை வச்சு உங்க நிலத்தை உழுந்துட்டு இருக்கிறீங்க? அதெல்லாம் அந்த காலம். இப்ப பவர் வீடர் காலம். 11 HP டீசல் இன்ஜினை நாங்க கொடுக்குற பிரைஸுக்கு நீங்க வேற மிஷினை காமிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த மிஷின் உங்களுக்கு ஃப்ரீங்க. வணக்கம் விவசாய பெருமக்களே. ஒரு காலத்துல நீங்க விவசாயத்துல பெரிய பிரச்சனை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா களை எடுக்கிறது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற விவசாயிகள் கிட்ட கூப்பிட்டு உங்களுக்கு என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் களை எடுக்கிறதுக்கு ஆளை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்படியே கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாலும் அவங்க திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி இன்னைக்கு எங்களால வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை இது எதுவுமே இல்லை, நல்ல குவாலிட்டியா சூப்பரா எடுத்து கொடுக்க ஆள் இருக்கு அப்படின்னு அவங்கள போய் கூப்பிட்டோம்னா அவங்க கேட்குற கூலி அப்படிங்கிறது நம்ம சம்பாதிக்கிற லாபத்துல பாதி அவங்களுக்கு கூலியா கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம நினைச்ச நேரத்துக்கு களை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா நமக்கு யோசிக்கக்கூடிய ஒரே விஷயம் பவர் வீடர். ஆனா இங்க பல பேர்த்துக்கு ஒரு நல்ல பவர் வீடரை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. ஏன்னா ஏகப்பட்ட மார்க்கெட் இருக்கு, ஏகப்பட்ட மாடல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அடுக்கிட்டே போகலாம் ஒரு பவர் வீடர் வாங்குறதுக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல பவர் வீடரை எப்படி பார்த்து வாங்கலாம் அப்படிங்கிற ஃபுல் நாலேஜ் உங்களுக்கு வந்துடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய நம்ம எம்டிஎம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் எப்போ வீடியோ எடுத்தாலுமே ஒரு பவர் வீடர் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய காசு சேவ் பண்ண முடியும் அப்படின்னு கண்டினியூஸாக நாங்கள் சொல்கிறோம். எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்குறீங்க, அப்படி என்ன கம்மி பண்ணிட முடியும், பவர் வீடரையும் ஆளை வச்சு எடுக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் வரும்? ஆமாங்க, இப்போ நீங்கள் ஆளை போடுறீங்கன்னு வைங்களேன், ஒரு ஏக்கராக்கு கிட்டத்தட்ட 8 பேர் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இடத்த பொறுத்து ஆட்கூலி மாறும். நான் இப்போ சுமாரான ஒரு அமௌண்ட்டாக ஒரு 450 ரூபா ஒரு ஆளுக்கு எடுக்கலாம். ஒரு ஏக்கராக்கு அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக எடுப்பாங்க. அப்படி 8 பேர்த்துக்கு இல்லாமல் அவங்களால ஏக்கரால களை எடுக்கவே முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது 3600 ரூபாங்கிறது செலவாகுங்க. இதுவே நீங்கள் எம்டிஎம்ல நம்மளோட பவர் வீடர்ஸ் வாங்கும்போது ஒரு ஏக்கராவை கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் எடுத்துட முடியும். ஸோ 1 மணி நேரத்துக்கு நீங்கள் ஒரு ஆளை போடுறீங்க அப்படின்னா 450 ரூபானா டிவைடட் பை 8 மணி நேரம் அப்படின்னு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65 ரூபா 70 ரூபா ரேஞ்சிலேயே உங்களால் ஆட்கூலியை முடிச்சிட முடியும். அதுவும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு லாபம் தான். சரி, இப்போ டீசல் வந்துட்டீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டர் டீசல் வரைக்கும் பிடிக்குங்க. ஸோ இன்னைக்கு டீசலோட ரேட்டு 100 ரூபா. இதே 1.5 லிட்டர் அப்படிங்கும்போது 150 ரூபா. 150 ரூபா தாங்க செலவாகும் ஒரு ஏக்கரா களை எடுக்கிறதுக்கு. ஸோ அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க, 3600 ரூபாய்ங்க வெறும் 150 ரூபா இல்லை ஒரு 300 ரூபா நீங்கள் ஆட்கூலியே போட்டு எடுத்தாலும் 300 ரூபாய்ங்க, 3600 ரூபாய்ங்க, 300 ரூபாய்ங்க, கிட்டத்தட்ட 3300 ரூபா வரைக்கும் நீங்கள் நம்ம கிட்ட பவர் வீடர்ஸ் வாங்கும்போது நீங்கள் சேவ் பண்ண முடியும். சரி, இனி அடுத்தது நல்ல பவர் வீடரை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா 11 HP இண்டஸ் பவர் வீடரை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்கோம், அதர் கம்பெனி இதுக்கு பதிலாக என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பவர் வீடர்ஸ்ன்னு பார்த்துட்டா ஏகப்பட்ட மாடல் ஏகப்பட்ட மார்க்கெட்டில் இருக்குது. ஏன் நம்ம மார்க்கெட்லேயே நம்ம எம்டிஎம்லேயே கிட்டத்தட்ட யமுனா இருக்கு, காவேரி இருக்கு, இந்த மாதிரி பல பெட்ரோல் வேரியன்ட் பவர் வீடர்ஸ் இருக்கு. சரி, இப்போ ஏன் இதை டீசல் இன்ஜின்ல கொண்டு வந்திருக்க, அதுவும் 11 HP டீசல் இன்ஜின் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ எல்லாத்தினாலையும் டிராக்டர் அப்படிங்கிறத வாங்க முடியாது. ஏன்னா டிராக்டரோட ரேட்டு கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே. ஸோ எல்லாத்தினாலையும் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஆனால் இதுவே நம்ம கிட்ட நீங்கள் இண்டஸை ரொம்ப ரொம்ப ஈஸியாக வாங்கிட முடியும். அதுலேயும் இப்போ இதுக்குமே நாங்கள் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இதை பற்றி நான் கடைசியாக பேசுகிறேன். ஸோ இப்போ மிஷினை பற்றி பார்த்துடலாம். ஸோ 11 HP டீசல் இன்ஜின் கொடுத்துருக்கிறதுனால களிமண் பூமியாக இருந்தாலுமே, அதுவும் ஹார்டான பூமியாக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப சுலபமாக உங்களால் களை எடுத்துக்க முடியும், வட்டைப்பாத்தி எடுத்துக்க முடியும், ஒலை ஓட்டிக்க முடியும், இந்த மாதிரி எதா இருந்தாலும் பண்ணிட முடியும். ஸோ அதுக்காக தான் இவ்வளவு பவர்ஃபுல்லான 11 HP டீசல் இன்ஜினை கொடுத்துருக்கோம். சரிப்பா, 11 HP டீசல் இன்ஜினுங்கிறியே, அப்போ கண்டிப்பாக சூடாகி இன்ஜின் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா யாருக்கிட்டையும் இல்லாத ஏர் கூலிங் சிஸ்டம் ஸோ நம்ம எம்டிஎம்ல இண்டஸ் பவர் வீடரில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஏர் கூலர் எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இன்ஜினை சூடாக விடாது. ஸோ அதனால நீங்கள் ரொம்ப நேரத்துக்கு மிஷினை ஓட்டினாலும் இன்ஜின் சூடாகுமோ அப்படிங்கிற பயமே இல்லாமல் ஓட்டிக்க முடியும். அடுத்தது இவ்வளோ பவர்ஃபுல்லான இன்ஜின் நான் ரீகாயில் இழுத்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இதில் நாங்கள் செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு இந்த கீயை போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இந்த கஷ்டமும் நம்மளோட
மிஷின்ல கிடையாது. அதுதான் இதோட பிளஸ். அதுக்கப்புறம் இதுல யூஸ் பண்ணிக்க கியர் பாக்ஸ் பார்த்துட்டீங்கன்னா ஹெவி டியூட்டி கியர் பாக்ஸ்ங்க. ஏன்னா 11 HP டீசல் இன்ஜின்னாலே டார்க் அதிகம். ஸோ அந்த டார்க்கை தாங்கணும் அப்படின்னா நல்ல பவர்ஃபுல்லான கியர் செட்டப் கொடுத்துருக்கணும். அதுக்காக தான் இதில் பவர்ஃபுல்லான கியர் செட்டப் கொடுத்துருக்கோம். ஸோ எந்த மாதிரி லேண்டாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாகவே இந்த கியர் செட்டப் உங்களுக்கு ஓட்டி கொடுத்துரும். அடுத்தது இதில் யூஸ் பண்ணியிருக்க ஹேண்டில் பார்த்துட்டிங்கன்னா இது 180 டிகிரி வரைக்கும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால இந்த வட்டப்பாத்தி போடுறது இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப சுலபமாக பண்ணிக்க முடியும். அடுத்தது இதில் யூஸ் பண்ணியிருக்க ஹேண்டில் பார் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பாக இருக்கலாம், சின்னவங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், இல்லை நான் ஹைட்டு கம்மியாக இருக்கலாம், ஹைட் அதிகமாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த ஹேண்டில் பாரை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஓட்டிக்க முடியும். அடுத்தது இதில் யூஸ் பண்ணியிருக்க சேஃப்டி கிளச், இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ இவ்வளோ பவர்ஃபுல்லான இன்ஜின் கண்டிப்பாக கண்டினியூஸாக ஓட்டும் போது எங்கேயாவது ஒரு பக்கம் குழி அதிகமாக இருக்குன்னா மிஷின் நம்ம கண்ட்ரோலை மீறி போகுது அப்படின்னா சாவி ஆஃப் பண்ணுறது, இல்லை இன்ஜினை போய் பின்னாடி அந்த கிளவரை பிடிச்சி இழுத்து ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் இந்த கிளச்சை இப்படி விட்டிங்கன்னா போதும், இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் இதில் சேஃப்டி கிளச் கொடுத்துருக்கோம். அடுத்தது இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கீருமே கொடுத்துருக்கோம். ஸோ எங்காவது போய் சிக்கிக்கிச்சு அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டு இழுக்கணும்னால அழகாக ரிவர்ஸ் கீரை போட்டுவிட்டு நியூட்ரலில் வச்சு இதை அமுத்தி பிடிச்சி பின்னாடி கிளச்சை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மிஷின் ரிவர்ஸ் வரும். ஸோ இதுக்கு ரிவர்ஸ் கிளச்சுமே கொடுத்துருக்கோம். அடுத்தது இதில் மொத்தம் 3 கியர் கொடுத்துருக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், அப்புறம் நியூட்ரல். ஃபர்ஸ்ட் கியர் பார்த்துட்டிங்கன்னா டார்க் அதிகமாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். செகண்ட் கியர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்பீடாக இருக்கும், ஆனால் டார்க் கம்மியாக இருக்கும். ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் மிஷினை பார்த்து ஓட்டிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்கோம். அடுத்தது இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் காரில் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம எம்டிஎம்ல பவர் வீடர்ஸ்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்பீடில் நீங்கள் கண்டினியூஸாக ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் எக்ஸிலேட்டரை கையில் பிடிச்சிட்டு ஓடணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு என்ன ஸ்பீடில் வேணுமோ அந்த ஸ்பீடில் வச்சுக்கிட்டு இங்கே ஜஸ்ட் நீங்கள் லாக் பண்ணாலே போதும். அதே ஸ்பீடில் நீங்கள் இன்ஜினை ஆஃப் பண்ணுற வரைக்கும் மெயின்டைன் ஆகும். ஸோ இவ்வளவு சிறப்பம்சங்கள் இந்த மிஷினில் நாங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து கொடுத்துருக்கோம். அடுத்தது இதில் மெயின் இதோட டயர்ஸ். இது ஒரு ஹெவி டியூட்டி மிஷின் அப்படிங்கிறதுனால இதில் ஹெவி டயர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் விவசாய பொருட்களை ட்ராலி அட்டாச் பண்ணி ரொம்ப சுலபமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட முடியும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு 11 HP டீசல் இன்ஜின் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டார்க்குமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால மேக்ஸிமம் வெயிட்டை இதில் நீங்கள் வச்சிங்கனாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அதுக்காக தான் இதில் இவ்வளோ சூப்பரான டயர்ஸை கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி பல அம்சங்கள் நம்மளோட இண்டஸ் 11 HP டீசல் இன்ஜினில் இருக்குது. இப்போ மிஷினை பற்றி எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ இது எந்தெந்த நிலத்துக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா காஞ்ச காடாக இருந்தாலும் சரி, களிமண் காடாக இருந்தாலும் சரி, செம்மண் காடாக இருந்தாலும் சரி, சேத்தளவாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட லேண்டாக இருந்தாலுமே நான் முன்னமே சொன்ன மாதிரி இது ரொம்ப ரொம்ப சுலபமாக ஓடிடும். ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்ஜின் டார்க் அதிகம், 11 HP டீசல் இன்ஜின். ஸோ அதனால உங்களுக்கு எந்த இடத்துலையும் பெர்ஃபார்மன்ஸ் லேக் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக ஓடுங்க. அதுக்கு நம்ம எம்டிஎம் கேரண்டி. அவ்வளோதாங்க, வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. வறண்ட காடாக இருந்தாலே டிராக்டரில் தான் ஓட்ட முடியும்னு சொல்கிற உங்கள் விவசாய நண்பர்களுக்கு அனுப்பிவிட்டு இப்போ பவர் வீடர் மூலியமும் ஓட்ட முடியும்னு சொல்லுங்கள். அது மட்டும் சொல்லாதீங்க, இப்போ லான்ச்சிங் ஆஃபராக எம்டிஎம்ல இந்த இண்டஸ் 11 HP டீசல் இன்ஜின் பவர் வீடருக்கு 10,000 ரூபாய் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ 79,990 ரூபாய் உள்ள இந்த மிஷினை இப்போ நீங்கள் வெறும் 69,990 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட முடியும். ஸோ இதை எங்களால் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு கால் பண்ணி புக் பண்ணுற வெறும் 15 பேத்துக்கு தான். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்போவே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.